ஹாய்! சென்னையில தீபாவளிக்கு மறுநாள் செம்ம மழை பெஞ்சுச்சு. கிளைமேட் செம்மையா இருந்துச்சு. ஆனா துணி காய போட தான் சுத்தமா முடியல. அதனால நான் ரூம்குள்ளேயே கொடி கட்டி துணியெல்லாம் காய போட்டுட்டேன். இது வந்து பேஷன் ஃப்ரூட் தான். இதுக்கு முன்னாடி வீடியோல வேற மாரி இருந்துச்சு பேஷன் ஃப்ரூட். ஒரு வேள 2 டைப் இருக்கு போல. இது உள்ள எல்லோ கலர்ல இருந்துச்சு. இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த மழைக்கு வந்து சூடா நான் ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாம் அப்டின்ட்டு நைட்டு டின்னர் தான். அ சப்பாத்தி, தோசையே பண்ணாம கொத்து சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு தான். வேற ஒண்ணும் இல்ல. கொத்து புரோட்டாலே நம்ம வந்து கோதுமையில செய்றோம். சப்பாத்தி செஞ்சுட்டு அவ்வளோதான். ஆ நான் இந்த ரெசிபிலாம் செய்யணும்னா, அதுக்கு நிமலன் வந்து எனக்கு ஒத்துழைக்கணும். அதுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா, இந்த வெங்காய ட்ரேய வந்து ஓப்பன் பண்ணி அதில இருக்க வெங்காயத்தெல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. ஸோ, அதனால நான் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியா செஞ்சுட்டேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நல்லா பெசஞ்சு வச்சுட்டு, கொஞ்சம் நம்ம வந்து நார்மலா ரொம்ப தின்னா வந்து இது பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் திக்கா நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, இதுல வந்து சோம்பு அண்ட் கருவேப்பில தான் இதுல நெறையா நம்ம வெளிய கடையில வாங்குறப்போ நெறைய கருவேப்பில போட்டிருப்பாங்க. வெங்காயம் ரொம்ப வதங்காம ஓரளவு லைட்டா வதங்கிட்டு, தக்காளி அது அந்த கேப்லயே வந்து குட்டி குட்டியா வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் வந்து பிச்சு போட்டு வச்சிரணும். என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா சப்பாத்தி பிக்கிறதுக்கு. அடுத்து இதிலயே வந்து நம்ம அந்த சப்பாத்தியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நான் வந்து இதில என்ன ஆட் பண்றேன்னா வந்து, மத்தியானமா வந்து நான் காளான் குழம்பு வச்சிருந்தேன். நான் ஆக்சுவலா அது வந்து கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஸ்டைல்ல தான் வைப்பேன். அதனால இந்த குழம்பு ஆட் பண்ணிட்டு, 2 முட்டைய வந்து கொஞ்சமா சப்பாத்தி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இந்த கார்னர்ல வந்து முட்டைய லைட்டா வதக்கி விடணும். லைட்டா அந்த முட்டை இதாகுறப்போ, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஆட் பண்ணி, இப்போ இந்த பிச்சு போட்ட சப்பாத்தி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா கொத்தி எடுத்துக்கிடணும். இதுல நீங்க வேணா கரம் மசாலா வேணுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பா எல்லாம் சாப்பிட்றதுனால வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ குழம்புலயும் நம்ம கரம் மசாலாலாம் போட்டுருக்கனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஃபைனலா வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி அண்ட் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலா போட்டு எடுத்துக்கிட்டோம்னா, கடையில விட வீட்ல செம்ம டேஸ்ட்டாவே ரெடி பண்ணிரலாம். பார்க்கவே எப்படி அவ்ளோ டெக்ஸ்சர்லாம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். பாய்! இன்னொரு வீடியோல நான் உங்கள பார்க்குறேன்.